Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 996 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க மாசா கதவெல்லாம் உடச்சுக்கிட்டு வந்து எல்லாத்துக்குமே ஷாக் கொடுத்தாங்கல்ல. அந்த டைம் அவங்களுக்கு ஓடனோட ஞாபகங்கள்லாம் வரும். அந்த வெறியில தான் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து பாஞ்சு வந்து ஒரே சுருகு. அப்போ கைடோக்கு பாத்தீங்கன்னா உடனே வந்து அடிச்ச ஒரு எஃபெக்ட் இருக்கும். அவன் சுத்தமா இப்படி வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏர்ல வச்சுக்கிட்டு கத்தி அப்படியே உள்ள சுருகுறாங்க. அப்படியே கீழே வில கைடோவோட வயித்துல ஓடன் ஒரு வெட்டு போட்டிருந்தாருல, அந்த இடம் பெயின் ஆகும். அது கைடோ டிராகனா மாதிரி ஓடனை அட்டாக் பண்ண போகும்போது போட்ட வெட்டு. அதுக்கப்புறம் அது இன்னைக்கு தான் இவ்வளவு பயங்கரமா வலிக்குது. அண்ட் இன்னொரு விஷயமா அவனுக்கு புரியல, எப்படி இவங்க யூஸ் பண்ற பிளேடு அவனோட பாடிக்குள்ள இறங்குதுன்னு. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல கைடோவோட பாடி எல்லாம் சாதாரண கத்திய வச்செல்லாம் சொருகிற முடியாது. வெட்டு விழாது, கல்லு மாதிரி இருப்பான். இவங்களோட இறங்கினவன தான் அவனுக்கு டவுட். அப்போ ஓடன் கடைசியா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். நீ என்னோட சாமுராய் ரீடைனர்ஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. நீ அப்படியே பண்ணாலும் மறந்தாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஆனா அவங்க கண்டிப்பா உன்னை அழிக்க திரும்பி வருவாங்க. என்னோட ஸ்பிரிட் என்னன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு தாண்டா இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு கத்திட்டு நம்ம ஓடன் யூஸ் பண்ண அதே யூஓ பவரை யூஸ் பண்ணி அத்திய நல்லா இறுக்கி சொருகுவானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அக்கசாயா 9 மெம்பர்ஸுமே அதுல இருப்பாங்க. எப்படி ஆஞ்சிரோ தான் இல்லையே, அப்ப எப்படி அக்கசாயா 9 வரும்னு கேட்டீங்கன்னா, ஒகிகுவோட அண்ணன் ஈசோ வந்து சேர்ந்துட்டான்ல, அதனால நயன்னு கணக்கு வச்சுக்கலாம். கின்னு கத்துவான், இந்த பக்கம் சொருகிறது அந்த பக்கம் வரணும்டா, விடாதீங்க சொருங்கன்னு. அப்படி முரட்டுத்தனமா குத்துன குத்துல மின்னல் வேகத்துல வருவானுங்க. அதை கீழே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மிரண்டு போய் அடிச்சு புடிச்சு அங்க இருந்து திருச்சிருவாங்க. ஏன்னா மேல வந்து விழுந்தா அவனுக்கு சட்னி தான், அனல் பறக்க கீழே ஒட்டச்சுக்கிட்டு வந்து விழுவாங்க. அந்த இடமே பாத்தீங்கன்னா பெரிய கலவரமாயிரும். பிக் மாமும் இது எல்லாத்தையுமே லைவா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்பாட்ல இருக்க எல்லாத்தையுமே அப்படியே வளைச்சு காட்டுவாங்க. அவங்க தலைவரை இப்படி மோசமா வந்து அட்டாக் பண்ணிருக்கானுங்களே, அதுவும் சடனா சர்ப்ரைஸ் அட்டாக்கா. இவனுங்க எல்லாம் அடுத்த லெவல்ல இருக்க ஆளுங்க தானே, அதாவது டாப் பெர்ஃபார்மர்ஸ் தானே. உடனே ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பதவி போய் அவனை தட்டி விட்டுட்டு கைடோவை பாக்குறத விட்டுட்டு கைடோ சாமான்னு இருப்பானுங்க. நல்ல வேலை வந்தவனுங்க வந்த உடனே சர்ப்ரைஸ் அட்டாக்னு சொன்ன மாதிரி இறங்கி அட்டாக் பண்ணானுங்க. இல்லன்னா வந்து நின்னுட்டு ஓடனை கொன்னதுக்காக உன்னை பழி வாங்காம விட மாட்டேன், சளி வாங்காம விட மாட்டேன், ஜல்லி வாங்காம விட மாட்டேன்னு வளைச்சு டைலாகா பேசுவானுங்க. இந்த டைம் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அதான் பேக் சைடு கேட்லயே வச்சு அவ்வளவு பேசிட்டானுங்களே, அதனாலதான் விட்டுருப்பானுங்க போல. மொமனசுகேக்கும் சந்தோஷம், யமட்டோக்கு அதை விட சந்தோஷம். ஏன்னா அவ சொல்லிட்டு இருந்த அக்கசாயா நயனை இப்ப மறுபடியும் பார்த்துட்டால, அதனால இவங்க தான் நிஜமான ஓடனோட ரீடைனர்ஸ் அப்படின்னு அவ்வளவு ஹாப்பியாவா. பிக் மாமோட தான் காமெடி. ஐயோ இது ரொம்ப டேஞ்சரான விருந்தா இருக்கும் போலயே. என்னப்பா கைடோ செத்துட்டானா, ஒரே புகமண்டலமா இருக்குது, சொல்லுங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு போறேன், எனக்கு ஒன்னும் பஞ்சாயத்து இல்லப்பா. ஒன்னே குயினு கைடோவாது சாகிறதாவது, அவர் ஒரு இன்வின்சிபிள் மேன். அக்கசாயா மாதிரி தமாக்குண்டு எலிகளாலெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. டேய் அவங்க எல்லாத்தையும் கொல்லுங்கடா. கைடோவோட ஆளுங்க எல்லாம் வெறிகொண்டு அட்டாக் பண்ண போவானுங்க. அங்கதான் ஒரு பெரிய படையே இருக்குது. கிங்கு பார்த்துட்டு ஓ இதுக்காக தான் ஸ்டார் ஹேட் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து இந்த விருந்தை டைவர்ட் பண்ண பார்த்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையுமே அலர்ட்டா இருக்க சொல்லுவாங்க. ஆமா இங்க யூஸ்டஸ் கிட்டுன்னு ஒருத்தன் கைடோவோட தலையெடுக்கணும்னு சுத்திட்டு இருந்தானே, அவன் ஆளையே காணோம். கைடோ வந்து ஒரு ஸ்பீச்சே கொடுத்துட்டு போயிட்டான். சரி என்னமோ ஒண்ணு, இப்ப சண்டை பெரிய லெவல்ல நல்லா பலமா முத்திருச்சு. இதுக்கப்புறம் கைடோ ஆளுங்க கெட்டப்ல இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால சாமுராய்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா வெளியில வந்து வெட்டி வீச ஆரம்பிப்பாங்க. எதுக்குன்னா கின்னோட ஆளுகளுக்கு இவங்க எல்லாம் செக்யூரிட்டி. லூஃபி யமட்டோ கிட்ட வா நம்மளும் போய் கைடோக்கு 4 அப்பு வைப்போம், அப்பதான் பிரச்சனை இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இடையில இந்த உல்டி வந்து பஞ்சாயத்து பண்ணிடுவா. அட வேற ஒண்ணும் இல்ல, லூஃபிய காப்பாத்தனே யமட்டோ அவளோட மூஞ்சிலேயே ஒண்ணு வச்சாலே அந்த கடுப்பு, நான் உன்னோட டீம்னு உனக்கே தெரியும், அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என்னையவே அட்டாக் பண்ண? அது மட்டும் இல்லாம நம்மளோட எதிரியான லூஃபி கூட நீ சுத்திட்டு இருக்க, உனக்கு என்ன மண்டையில மசாலா தீந்து போச்சா? ரீவு கெட்டவளேன்னு வண்டையா திட்டுவான். இவன் என்னடான்னா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் கொசுக்கி ஓடனா மாற வேண்டிய நாள் ஒரு வழியா வந்துருச்சும்பா. எது கொசுக்கி ஓடனா, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு அல்டி வண்டையா திட்டுவா. கைடோவோட ஆளுங்களா வந்து யமட்டோ நமக்கு பிரச்சனை, உங்க அப்பாவை எனிமீஸ் எல்லாம் சேர்ந்து அங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க சட்டு புட்டுன்னு அவங்கள காலி பண்ணி உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், இங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவானுங்களா. எது அப்பனா அந்த கைடோ செத்தா கூட எனக்கு கவலை இல்லடா, சாவ சொல்லு, ஏன்னா நான் வேணா கொஞ்சம் விஷத்தை வாயில வாங்கி ஊத்தி விடுறேன், போட்டுன்னு போ சொல்லு, பட்டுன்னு தூக்கி எரிச்சிடறான்பா. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் லூஃபி அட்டாக் பண்றதுக்காக நிறைய பேர் வருவாங்களா, அவன் வழக்கம் போல மிதிச்சு தெரிய விடுவான். அதுக்கப்புறம் கம்னு போட்டு குழந்தை கட்டிட்டு இருப்பானா. இந்த சத்தத்தை நம்ம பிக் மாம் கேட்டுருவான், எங்கேயோ கேட்ட குரல்னு. அவன் கம் கேட்லிங் கம் எலிஃபண்ட்னு அடிச்சு தெரிய விட்டுட்டு இருப்பான்னு வைங்க. இது அவனாதான் இருக்கும்னு சொல்லிட்டு வெறியாயி லூஃபியை தேடி அப்படியே வருவான். இத பார்த்துட்டு இருந்த நம்ம நமி ஷாக் ஆயிட்டான். ஐயோ அவன் இருக்க இடத்த நோக்கி போறாளே, இனி பெரிய பஞ்சாயத்து ஆகுமேன்னு. அவளும் கரெக்டா லூஃபியை பார்த்துட்டா. பார்த்த உடனே சந்தோஷத்துல கத்துவா, யா
நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. லூஃபி, எது பிக் மாமா? ஐயோ நான் பிஸியா இருக்க நேரத்துலயா நீ வருவே? அப்படி ஓரமா போமா, இருக்கிற கடுப்புல இவ வேறமா. அப்படியே கட் பண்ணா இப்ப லேண்ட் ஆஃப் ஆனவை சேர்ந்த ஜென்யூனான சாமுராய்ஸ், அதான் நம்ம கூட வந்தாங்களே ஒரு 5000 சொச்சம் பேரு, அவங்களுக்கும் கைடோவோட ஆளுகளுக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணி லாவா காட்டுறாங்க. அவன் வேற ஏதோ பிளான் எக்ஸிக்யூட் பண்ண அவன் அடுக்கு போயிட்டு இருக்கான். போனா குறுக்கால ஆள் வருவாங்க, ரூமை கிரியேட் பண்ணி போட்டு துவன்னு துவச்சு எடுப்பான். அந்த ரூமுக்கு மேலதான் அந்த ஹூஸ் ஹூ இருக்கான்ல, அவன் எமட்டோவை தேடி போயிட்டு இருக்கான். அப்ப அவன் கூட இருக்க அல்ல கைங்கெல்லாம் இந்த பக்கமா போகணும், அங்கதான் எமட்டோ இருக்கான்னு சொன்னா, எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வரேன்னு அப்படியே கொடூரமா சொல்லுவான். ஏன் இப்படி சொல்றான்னு தெரியல. ஆக்சுவலா அவளை கண்டுபிடிச்சாதான் லீடு பெர்ஃபார்மர் கூட இவன் சண்டை போட முடியும். இனிமேட்டு லீடுன்னு ஒண்ணு எங்கத்த இருக்கிறது, இந்த போர்ல ஜெயிச்சாதான் எதுவா இருந்தாலும் நடக்கும். அங்க அல்டி பாத்தீங்கன்னா பயங்கரமா பல்ட்டி எல்லாம் அடிச்சு எமட்டோ கூட வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, பயங்கரமா டஃப் கொடுக்குறான். இப்ப எமட்டோவோட காமெடியை கேளுங்க. அவ பாத்தீங்கன்னா பொண்ணு பையன்னு சொல்லிக்கிட்டான். சரி ஓகே, தப்பு இல்ல. இப்போ கொசுக்கி ஓடன்னு சொல்றான். இனிமேட்டு அவ எமட்டோ இல்ல, கொசுக்கி ஓடன். அவரோட பேரால நான் கைடோவை காலி பண்ணாம விட மாட்டேன்னு உடனே அல்டிக்கு அது யாரு என்னன்னே தெரியாது. யார் அந்த முட்டா பையன்? இவன் மூலகட்ட டெட்டி ஃபுல், எவனோ ஒருத்தனுக்காக உன் ஃபேமிலியவே எதிர்த்து சண்டை போடுறியா அப்படின்னு அவ அட்வைஸ் பண்ணுவனே இவ அட்வைஸ் பண்ணுவா. நீ முதல்ல பேஜ் ஒண்ணுகிட்ட ஒழுங்கா நடந்துக்க, அவன் உன் ஃபேமிலி தானே, உன் தம்பி தானே, அதுக்கப்புறம் வேணா எனக்கு அட்வைஸ் பண்ணு. கொய்யாலம்பா, அவளுக்கு கடுப்பாயிரும். என்னை விட என் தம்பி கிட்ட வேற யாராலையும் இந்த உலகத்துல நைசாலா நடந்துக்க முடியாது, அண்ட் எனக்கு நீ இதை சொல்லித்தராதேன்னு ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வெறித்தனமா சண்டை நடக்குது. ஒக்காமக்கா என்ன அடி அடிச்சுக்கிறாளுங்க, விட்டா அந்த இடத்தையே ரெண்டாக்கிடுவாளுங்க போல. அப்படி ஒரு முரட்டுத்தனமான சண்டை. கைடோ இருக்கிற வரைக்கும் மொமனோசுகேவோட உயிர் போக வேண்டியது 100% இருந்துச்சு. ஆனா இப்ப 50-50 இருக்குது. பாவம் பையன் மூஞ்செல்லாம் வீங்கி தொங்கிட்டு இருக்கான். யாராச்சும் இப்ப அவனை போய் காப்பாத்தணும், யாரு காப்பாத்த போறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் இந்த சண்டையில மொமனோசுகேவை காப்பாத்தினாங்களா இல்ல காவு கொடுத்தாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.